பல்லுக்குள்ள டைனோசர் படியும் இருக்கிறது தெரிஞ்சதுமே தொழில்துறையில இருந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இதனால நம்ம கல்யாணம் நின்று போயிடுமோன்னு சொல்லி ஹீரோவை இந்த பொண்ணு ஒரு மூவ் ஃபீல் பண்றாங்க. ஆனா அடுத்த நாள் இவங்க அப்பா இந்த எலும்பு வச்சு இவ்வளவு ஆராய்ச்சி பண்ற நீங்க இத்தனை வருஷமா இந்த கிராமத்துல குடிக்க தண்ணி இல்லாம கூட ஒரு மூவ் கஷ்டப்பட்டு இருக்கா, அதையே நீங்க ஆராய்ச்சி பண்ணாம விட்டீங்கன்னு சொல்லி ஒரு மூவ் ஃபீல் பண்ணி சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் கேட்ட இந்த ஆராய்ச்சி பண்ற மேடம் அவங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் புரியாது, நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லிட்டு நோண்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா திடீர்னு இந்த இடமே விரிசல் விட்டு பக்கத்துல இருக்க கோவில் ஹீரோட அப்பா இருக்க வீடு இடிஞ்சு விழுந்து ஹீரோட அப்பா இறந்து போறாரு. ஆக்சுவலா அவர் ஒரு தியாகியா இருப்பாரு, அதனால இந்த வழியா அதை கொண்டு போனோம். சோ இந்த பழத்தை மூடுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டை போடுறான். பட் ஊர் மக்கள் கவர்மெண்ட் கிட்ட நம்ம எதுக்கு சண்டை போடணும், அவங்க சொல்றதை கேட்டு நடந்ததை சொல்றாங்க. ஆனா ஹீரோ இன்னைக்கு எப்படி எனக்கு நடக்குதோ அதே மாதிரி தான் நாளைக்கு நம்ம ஊருக்கே நடக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்ப கூட இவன் கேட்காம இது ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் தான், சோ இவங்க அப்பா போஸ்ட் பண்ண சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிட்டு அங்கேயே எல்லாமே பண்ணி எல்லா சனையும் முடிச்சு விட்டுறாங்க. ஆனா ஆராய்ச்சி பண்றவர் இப்ப வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஊர் மக்களோட இந்த ஆராய்ச்சி ஒன்றும் பிடிச்சலன்னு சொல்லி இன்னும் 2 நாள்ல மினிஸ்டர் வருவாரு. அவர்கிட்ட நீங்க கோரிக்கையா ஒரு மனை எழுதி கொடுத்தீங்கன்னா எல்லாமே நடந்துடும் சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறாரு. பார்த்தா அடுத்த நாள் இந்த ஊர்ல இருக்க நிறைய இடத்தை ஆராய்ச்சி பண்ணணும்னு சொல்லிட்டு மேப் போட்டு கொடுத்துறாங்க. இது தெரிஞ்ச ஊர் மக்களும் இப்பதான் ஹீரோஸ் வந்து புரிய வந்து நம்ம தப்பு பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்பன்னு பார்த்து பல வருஷம் கழிச்சு இந்த ஊர்ல திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது. எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்பன்னு பார்த்து அந்த ஆராய்ச்சி பண்ற இடமுமே முழுகி போகுது. சோ அந்த தண்ணியெல்லாம் எடுத்துட்டு எலும்பு சேஃபா இருக்கான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. பார்த்தா அந்த எலும்பு காணாம போயிருக்கு. கண்டிப்பா இந்த ஊர் மக்கள் தான் காணாம இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூட்டிட்டு வந்து ஸ்கூல்ல வச்சு சம்மடி அடிக்கிறாங்க. அந்த மினிஸ்டர் இந்த ஊருக்கு வந்து ஊர் மக்களை பார்த்து இந்த ஆராய்ச்சியை PM வரைக்கும் தெரிஞ்சு போய் தான் பண்ணிட்டு இருக்காங்க, தயவு செஞ்சு எலும்பு எடுத்துருந்தா கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு கேட்டு பாக்குறாரு. அப்ப ஹீரோ நான் எடுத்த எலும்பை எல்லாத்தையும் கொடுத்துரும், ஆனா எங்க ஊருக்கு சில கோரிக்கை இருக்குன்னு சொல்லி இந்த ஊருக்கான அடிப்படை வசதியை இப்ப கண்டுபிடிச்ச எலும்பை வச்சு இந்த ஊர்லயே அருங்காட்சியமா தொடங்கி காரணத்தை கொண்டோம் எங்களை இந்த ஊரை விட்டு காலி பண்ண சொல்லக்கூடாதுன்னு மீடியா முன்னாடி சொல்லி கையெழுத்தும் போட சொல்றாங்க. சோ மினிஸ்டர் இந்த கோரிக்கையை அங்கேயே கையெழுத்து போட்டு இந்த ஊருக்கான அடிப்படை வசதியும் செஞ்சு வச்சு அந்த அருங்காட்சியத்தை இந்த ஊர்லயே தொடங்கி வைக்கிறாங்க.